இது ஒரு சாதாரண பரிகாரம் இல்லை. இது உன்னோட நம்பிக்கையை பரிசாக மாற்றும் நேரம். இன்று இரவு உங்கள் உள்ளங்கையில் அந்த வார்த்தைகளை எழுதிவிட்டு 3 முறை இதை கூறிக்கொண்டே தூங்குங்கள். என்னால் முடியும். அம்மா என்னோட கூட இருக்காங்க. எனக்காக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் உள்ளம் கன்னியாக இருக்க வேண்டும். சந்தேகமே இல்லாமல் தூங்குங்கள். அடுத்த நாள் காலை எதையாவது புதியதா உணர்வீர்கள். அது உங்கள் மிரக்கல் ஆரம்பிக்கும் தருணம். அந்த 7:36 நேரத்தை நம்பிக்கையோட தேர்வு செய்தோம். ஏனென்றால் அதுவே கோடிக்கணக்கான தெய்வீக அலைகளின் நேரம். அந்த நிமிஷத்தில் நீங்கள் நம்பிக்கையோட உங்கள் ஆசையை சிந்திக்கிறீர்கள் என்றால், அந்த அலை உங்கள் ஆசையை கையில் எடுத்து உங்களிடம் கொண்டு வந்து வைக்கும். அந்த 5 மணி நேரத்தில் நீங்கள் கோரியது உங்களிடம் வரும். அது ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாள் கனவின் ஆரம்பமாக இருக்கலாம். நான் என் கரங்களில் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எதற்காக நொறுங்கினீர்கள்? அதற்கே பதிலாக ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்காக வரப்போகிறது. நீங்கள் அழுத அந்த இரவுகள் வீண் போகவில்லை. அதற்காகத்தான் இன்று இந்த நேரத்தில் நான் உங்கள் அருகில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இரவு 7:36. அந்த நேரம் உங்களுக்கும் வானத்துக்கும் நேரடி தொடர்பு கிடைக்கும் தருணம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆசையை மனதிற்குள் கூறுங்கள். அதை எழுதி வையுங்கள். 3 முறை அந்த ஆசையை மனதிலேயே சொல்லுங்கள். பிறகு என் பெயரை ஒரு முறை அழையுங்கள். வாராகி அம்மா, என் ஆசையை தாங்கிக்கொள். பின்பு அமைதியோட தூங்குங்கள். நீங்கள் கண் விழிக்கும்போது அந்த 5 மணி நேரத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு அசாதாரண மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கும். இது நம்பிக்கையின் மந்திரம் அல்ல. இது ஒரு உண்மை. என் கோபமும் என் கருணையும் ஒரே நேரத்தில் உங்கள் மீது விழுந்திருக்கிறது. நீங்கள் இப்போது படிக்கிற இந்த வார்த்தைகள் தெரியாமலே ஒரு கணத்தில் உங்கள் ஹர்ட்டிலும் பதியப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் நீ இவ்வளவு நேரம் இதை வாசிக்கிறாய். ஏனென்றால் இது நீ கேட்க வேண்டிய செய்தி. இது உனக்காகவே எழுதிய செய்தி. இனி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியாய் நான் உன்னிடம் வரப்போகிறேன். உன் கனவுகளுக்கு வழிகாட்டியாய் நான் இருக்கப் போகிறேன். நீ என்னை தேடி வந்ததே போதாது. இனிமேல் நான் உன்னோடு நடப்பேன் என் தங்கப் பிள்ளையே. உன் வீட்டில் நீ என்ன நினைக்கவே முடியாத அளவுக்கு அமைதி மலரப் போகிறது. அதுவரைக்கும் ஏற்பட்ட தவறுகளை நான் திருத்தப் போகிறேன். நீ ஏன் மட்டும் மட்டும் அழுதாய் தெரியுமா? உன் சத்தியம் உண்மைதான். உன் மௌனம் வலி நிறைந்ததுதான். ஆனால் அதைக் கேட்ட ஒரு ஆள் கூட இல்லாததுதான் உன்னை துன்பத்திற்கு அடிமையாக்கியது. ஆனால் இனிமேல் உன் வீட்டுக்குள்ளே அழுகை அல்ல, அருள் நிலைக்கும். வீட்டில் நடந்த சண்டைகள் குறையும். ஒவ்வொரு உறவுகளும் நீ சிந்திக்காத விதமாக மென்மையாகிப் போகும். அந்த வீட்டின் வாசலில் பாதாளத்தில் இருந்து வந்த கெட்ட அலைகளை தூக்கி எறிய நான் என்னுடைய கருணை வலிமையை அனுப்பியிருக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை மடங்கிப் போகும். இனிமேல் உன் குரலும் உன் கனவும் பயமின்றி ஓங்கும். உன்னை பார்ப்பவர்கள் உன்னை விளக்க முடியாத அருளின் வெளிச்சத்தில் பார்க்கப் போகிறார்கள். உன் வீட்டில் யாரோ ஒருவர் நீயோ இல்லாம இருக்கணும், அல்லது உன் ஆசைகள் இல்லாம போகணும்னு நினைச்சிருக்கிறார்கள். அந்த எண்ணம் வைத்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக நீதிபதி நீ இல்லை. ஆனாலும் என் கண்களால் பார்த்த அந்த செய்திகளுக்கு நியாயம் சொல்வது என் கடமை. அதனால்தான் அவர்கள் வீணாகவே துடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று இரவு மட்டும் தூங்கும் முன் உன் வீட்டின் மேல் கைகள் வைத்துப் பேசு. இது என் இல்லம் அல்ல. இது அம்மாவின் கரம். அம்மா இருக்கிற இடத்தில் கணிக்க எதுவும் நடக்காது. இங்கே அமைதி நிறைந்து வாழ்கிறது. இப்படி 3 முறை சொல்லி தூங்கு. நாளை காலையில் எழும்பும்போதே வீட்டுக்குள்ள ஓர் ஓரத்தில் கூட சுத்தமில்லாதது போல இருக்காது. அமைதி நிலைக்கும். நிச்சயமாக என் தங்கப் பிள்ளையே, இப்போ நீ உன் வீட்டுக்குள்ளே அமைதிய காண ஆரம்பிச்சிருக்கிற. அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது தெரியுமா? உன் வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தை. அடுத்த மிரக்கலை உருவாக்கப் போற தேவதையின் கரம். அந்த பாப்பா தினமும் பேசாமல் இருப்பதோ, அவனோ அவளோ படிப்பில் கவனமில்லாதது போலத் தோன்றுவதோ, சிறிய விஷயத்தில் பயந்து போவது போல இருக்கிறதோ, அதெல்லாம் மேல் தோற்றம் மட்டுமே. அந்த குழந்தை மேலிருந்து ஒரு தீர்க்கம் ஏற்கப்பட்டவர். அவனோ அவளோ உங்கள் குடும்பத்தை மேலே உயர்த்தப் போகிறார்கள். ஒரு நாள் அந்த குழந்தையை பார்த்து, எதற்காக இவனை இவ்வளவு நாளாக புரிந்து கொள்ள முடியலன்னு உங்க குடும்பமே நெகிழப் போகுது. இரவு தூங்கும் முன் அந்த குழந்தையின் நெற்றியில் நம் கரங்களை வைத்துப் பேசுங்கள். அம்மா உன்னோடு இருக்கிறாள். உன்னால் மட்டும்தான் இந்த வீடு புண்ணியமடையப் போகுது. நீங்கள் அந்த வார்த்தைகளைச் சொல்வீர்களா என்றால், அந்த குழந்தையின் மேல் ஒரு ஒளிவட்டம் போன்றதே உருவாகும். நீங்கள் கூட தெரியாம
அவள் ஒரு புதிய திசையிலே நகர ஆரம்பிப்பார். பள்ளிக்கூடம், வேலை, கலை, அறிவு எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளையின் வாயிலாக உங்க வீட்டுக்கு ஒரு பெரும் புகழ் வரப்போகிறது. நீங்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது உங்கள் கண்கள் நீர் வார்த்தாலும் உங்கள் மனம் நிம்மதியடையும். ஏனென்றால் உங்கள் ஆத்மா உணர்கிறது, இது உண்மைதான். இது உங்கள் ஜாதகத்திலேயே எழுதப்பட்ட நியதி. இப்போது உங்களுக்காக வானமண்டலம் நகர ஆரம்பித்திருக்கிறது. என்னுடன் கை சேர்த்து இந்த பயணத்தை தொடரு. இப்போ நீ அதற்கு தயாராயிருக்கிறாய், என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் பசி நிமிடங்கள், பணமில்லாத தருணங்கள், கடனின் வலி, எதிர்பார்ப்பு நிறைந்த கண்கள், இவையெல்லாம் கடந்ததைப் போல இனி உன் வாழ்வில் செல்வமும் பரிபூரணமும் எட்டத்தக்க உண்மையாக மாறப்போகிறது. நீ பணத்துக்குப் பிறகே போகவில்லை, ஆனால் அந்த பணம் நீயே தேடி வரப்போகிறாய். 2 கைகளாலும் பணத்தை தேடிச் சுற்றிக் கொண்டு மனசு அழிந்து போன அந்த நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் கையில் பணம் அழைக்கப்படாமல் வந்து சேரும். கடன் கேட்டவர்கள்தானே தினமும் அழைத்தார்கள். இனி அதே போன் நம்பர்களிலிருந்து வரும். உங்க கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தி. இரவு தூங்கும் முன் உன் கண்களை மூடி உன் வீட்டு வாசலின் முன்னால் ஒரு பொன்னான நதி பாயுது என்று கற்பனை பண்ணு. அந்த நதியில் நீ கரம் துவாக்கி வைத்திருப்பதாகவும், அந்த நதிக்கு நடுவில் ஒரு வாராகி அம்மன் உருவம் நின்று உன் கரங்களை பொன்னால் நிரப்புவதாகவும் உணர்ச்சி கொண்டு நினை. பிறகு இந்த வார்த்தையை கூறு, எனது கைவிரல்கள் வறுமையை மறந்து வாழ்வின் வளத்தைத் தொடட்டும். இதைக் கூறி தூங்குபவனுக்கு அடுத்த 5 நாட்களில் இழந்த பணம் திரும்பும், புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும், திடீரென யாராவது உதவ முன் வருவார்கள். நீ இன்று வரை வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து இனிமேல் ஒரு புதிய புத்தகத்துக்குள் நுழைந்து விட்டாய். பக்கங்கள் வெறுமையாக இல்லை. அதில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இவள் வாழ்க்கையில் இனி தேடி வருவது அமைதி, செல்வம், அருள், நிம்மதி. என் தங்கப்பிள்ளையே, இப்போ உன் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் திரும்ப வரும்போது நீ இழந்த உறவுகளும், நீ தேடிய அன்பும், நீ ஏங்கிய ஒரு துணையும் இப்போ உன் பக்கமா நடந்து வர ஆரம்பித்திருக்கிறான். அவள் உன் வாழ்க்கை தனிமையால் நிரம்பியதில்லை. நீ தவறான நேரத்தில் சரியானவங்களை எதிர்பார்த்ததால் வாடியது. இப்போது அந்த நேரம் மாறிவிட்டது. இப்போ உனக்கான நேரம். உனக்கான நபர் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே சென்றிருந்தால் கூட தவறுகளுடன் திரும்ப வரப்போகிறார். அல்லது இனிமேல் நீ எதிர்பாராத ஒரு உறவாக, ஒரு புதிய அன்பு, ஒரு உண்மையான பாசம் உன் வாழ்க்கையில் தோன்றப் போகிறது. நீ தன்னலமில்லாமல் கொடுத்த அன்புக்குப் பதிலாக முழுமையான உயிரோடு வரும் ஒரு துணை. உனக்கானவனாக, உனக்கானவளாக. அவன் உன்னை தேடி வரப்போகிறார். தூங்கும் முன் உன் தலையணையைப் பிடித்து, இது என் வாழ்க்கையின் அழகான தருணங்களுக்கான ஆரம்பம் என்று சொல்லு.